ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் 6வது தமிழில் இயல் 3க்கான டெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை யாரும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கொஷினாக வந்து சொல்ல போகிறோம். கையில் ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆன்சரை ஃபுல்லாக எழுதலைனாலும் பரவாயில்ல, வெறும் ஆப்ஷன் மட்டும் கூட எழுதிக்கோங்க. நாளைக்கு திரும்ப வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுப்போம். சரியா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 to 10 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுப்போம். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. இல்லை கமெண்ட் பண்ணாலும் சரி தான். ஓகேவா? ஸோ எதுனாலும் சரி, நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். ஓகேவா? ஆன்சரை ஒவ்வொரு கொஷினாக நாங்கள் சொல்ல நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் ஓகே தான். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் யார்? ஃபர்ஸ்ட் கொஷின், புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி நெல்லை சு முத்து, ஆப்ஷன் டி பாரதிதாசன். புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் யார் அப்படிங்கிற ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி பாரதியார். சாரி, 2 ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து பாரதிதாசன் மாற்றிக்கோங்க. ஓகேவா? பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி வந்து நெல்லை சு முத்து. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் சி மட்டும் பாரதிதாசன். சரியா? ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நோட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஔடதம் என்பதன் பொருள் என்ன? தேர்ட் கொஸ்டின், ஔடதன் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ அனுபவம், ஆப்ஷன் பி மருந்து, ஆப்ஷன் சி நோய், ஆப்ஷன் டி வந்து முதியோர் சொல். ஔடதம் என்பதன் பொருள் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் யார்? ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம், ஆப்ஷன் பி தாராபாரதி. ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி சிவன், ஆப்ஷன் டி வந்து கல்யாண சுந்தரம். ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதே வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொற்களை பொறுத்துக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஆப்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. இது 4 கொடுத்து இந்த சைடு தெளிவு, சோர்வு, பொய்மை, விலகு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சரியான பொருத்தம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? கீழே ஆன்சருக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதை மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர் எந்த ஆப்ஷனுங்கிறத பார்த்து டிக் பண்ணணும். ஓகேவா? எதிர்ச்சொல். அடுத்தது 6th கொஸ்டின், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி நாராயண கவி. ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படிங்கிறத போடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின், இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இல்லாது கூட்டல் இயங்கும், இதை ரெண்டே வந்து சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏபிசிடி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் 8வது கொஷின், நெல்லை முத்துவால் படைக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்ட நூலாகும். அதாவது நெல்லை சு முத்து அவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து எத்தனை நூட்களை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள வந்து லெசனில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து 60, ஆப்ஷன் பி வந்து 80, ஆப்ஷன் சி வந்து 100, ஆப்ஷன் டி வந்து 120. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத பார்த்து போடுங்க.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? என்ன சொல்? ரோபோ அப்படிங்கிற சொல்ல யாரு முதல்ல பயன்படுத்தினா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு தவறு. ஆங்கில நாடகத்தில் முதல்ல எழுதியிருப்பாரு. அவர் யாரு அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன் போடுங்க. சரியா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா காரல் கபெக், கேரி கேஸ், சோஃபியா, ஐரிஸ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. காரல் கபெக் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க, கேட்குறாங்க. காரல் கபெக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? காரல் கபெக் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம உள்ள லெசனில் பார்த்துருப்போம். ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்வீடனா, ஃப்ரான்ஸா, செக்கா, அதுக்கப்புறம் ஜப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4ல் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத போடுங்க. அடுத்த கொஷின். ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு. ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? 1930, 1920, இல்லை 1942, இல்லை 1928 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? அதாவது ரோபோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? அந்த ரோபோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எந்திர மனிதனா, எந்திர கருவியா, அடிமையா, வேலையாளா? இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தானியங்கிகள், ஆப்ஷன் பி எந்திர மனிதன், ஆப்ஷன் சி இரும்பு மனிதன், ஆப்ஷன் டி ரோபோக்கள். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு பார்த்து போடுங்க. ஓகேவா? கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகிலேயே முதலாக எந்த நாட்டின் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது? உலகிலேயே முதலாக எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது? அதாவது ஒரு ரோபோக்கு ஒரு நாட்டில் குடியுரிமை வழங்கியிருப்பாங்க. சரியா? ஸோ அது எந்த நாடு அப்படின்னு கேட்குறாங்க. கொரியாவா, சவுதி அரேபியாவா, அமெரிக்காவா, ஜப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. அடுத்து கொஷின் நம்பர் 15. குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? அந்த குடியுரிமை வழங்கின நாடு எது அப்படின்னு முதல்ல கேட்டாங்க. ஸோ இப்போ அந்த குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சோஃபியாவா, ஐரிஸா, ஸ்பீடு ரோபோவா, இல்லை சந்தியாவா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனில் எது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்து 16வது கொஸ்டின். லில்லியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லில்லியன் வாட்சன் அப்படிங்கிறவர் எழுதிய நூலினுடைய பெயர் என்ன? விளக்குகளின் ஒளி, விளக்குகள் தந்த ஒளி, விளக்குகள் பல தந்த ஒளி, விளக்கு ஒளி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4ல் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 17. புதுமைகளின் வெற்றியாளர் என்ற விருதினை சோஃபியாவிற்கு வழங்கிய நிறுவனம் எது? புதுமைகளின் வெற்றியாளர் என்ற விருதினை சோஃபியாவிற்கு வழங்கிய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ உலக சுகாதார மையம், ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகளின் சபை, ஆப்ஷன் சி உலக எந்திரங்களின் தலைமையகம், ஆப்ஷன் டி ஐக்கிய அரபு நாடுகள். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 18. டீப் ப்ளூ வே
என்னும் மீத்திறன் கணினி எந்த ஆண்டு எந்த போட்டியில் கேரி காஸ்பரோவ் என்பவரை தோல்வியடைய செய்தது? டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி எந்த ஆண்டு எந்த போட்டியில் கேரி காஸ்பரோவ் என்பவரை தோல்வியடையவே செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? கேரி காஸ்பரோவுக்கும் டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினிக்கும் போட்டி வைப்பாங்க, செஸ் போட்டி. ஸோ அது வந்து எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. 1995, 1990, 1997, 98. ஸோ 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க. என்ன கேம் அப்படிங்கிறதையும் போடணும். சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 19. சூழ்நிலைகளை உணர்வதற்காக தானியங்கிகளில் பொருத்தப்படும் சிறப்பு கருவியின் பெயர் என்ன? சூழ்நிலைகளை உணர்வதற்காக தானியங்கிகளில் பொருத்தப்படும் சிறப்பு கருவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? எந்திர கைகளா, எந்திர மூக்கா, நுண்ணுணர்வு கருவிகள், எந்திர கால்கள், இது 4ல் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கொஷின் வந்து நாங்கள் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை ரீட் பண்ணி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 20வது கேள்வி. செயற்கையாக உருவாக்கப்படும் செயற்கைக்காலின் அளவு என்ன? ஓகேவா? அதாவது அப்துல் கலாம் அவர்கள் வந்து செயற்கை கால்களை வந்து வெயிட் கம்மியாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோல இருந்து அதை குறைச்சி ஒரு சில கிராம்ஸ் ஆஃப் வெயிட்ல வந்து செஞ்சிருப்பாரு. ஓகேவா? அப்படி செயற்கையா உருவாக்கப்பட்ட அந்த செயற்கை காலுடைய அளவு என்ன, வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஆப்ஷன் ஏ 200 கிராம், ஆப்ஷன் பி 300 கிராம், ஆப்ஷன் சி வந்து 500 கிராம், ஆப்ஷன் டி வந்து 600 கிராம். ஓகேவா? ஸோ 4ல் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 25, 28, 22, 23 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மந்த் தான். எப்போ வந்து தேசிய அறிவியல் தினம் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துங்க. நெக்ஸ்ட் 22வது கேள்வி. இந்திய அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார்? இந்திய அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசு பெற்றவர் யார்? சார் சி.வி. ராமனா, ஜான் பெக்ராலா? ஸோ இது வந்து கிடையாது, இது மிஸ்டேக் ஆயிருக்கு. ஜான் பெக்ராலா, நியூட்டனா, கலீலியோவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுங்கிறத கரெக்டாக போடுங்க. அடுத்து லாஸ்ட் கொஷின். ராமன் விளைவு எந்த ஆண்டு எந்த தினம் வெளியிடப்பட்டது? ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ராமன் விளைவு எந்த ஆண்டு எந்த தினத்தில் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 1928 பிப்ரவரி 28வது நாள், ஆப்ஷன் பி 1928 பிப்ரவரி 30வது நாள், ஆப்ஷன் சி 1928 பிப்ரவரி 15வது நாள், ஆப்ஷன் டி 1928 பிப்ரவரி 20வது நாள். ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து மாறி கொடுத்துருப்போம், கவனமாக பார்த்து போடுங்க. எதுக்கு இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஷின் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்கள் அந்த கொஷினை சொல்லுவீங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த கொஷினுக்கான 4 ஆப்ஷனையும் நீங்கள் பார்க்கணும். அந்த 4 ஆப்ஷனோட சிம்பிளே வந்து பார்க்கணும். ஏன்னா ஏவோட ஆப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஏபி மாறி இருக்கா இல்லை, எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். சரியா? ஸோ ஒரு ஆன்சர் வந்து செக் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து பார்க்கணும். அடுத்து இயர் என்ன, பிப்ரவரி என்ன, நாள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கணும். நீங்கள் டக்குன்னு இந்த இயரை மட்டும் பார்த்துட்டு, இல்லை இயர் தெரியும் 28ங்கிறத மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு இப்போ ஃபஸ்ட் இருக்குது ஏ அப்படின்னு போய் அங்கே அடிச்சிடக்கூடாது எக்ஸாமில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அங்கே பண்ணுவீங்க. கவனக்குறைவால் செய்கிற மிஸ்டேக்ஸ் வந்து இது. சரியா? ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கவனமாக பார்த்து அடிக்கணும். கொஷின் வந்து ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் வந்தோட ஆப்ஷன் என்ன, இங்கே பின்னு பார்த்துட்டு போய் அங்கே சியில் ஷேட் பண்ணிடக்கூடாது. இங்கே 20வது கொஷினுக்கு வந்து ஆன்சர் பார்த்துட்டு அங்கே 21வது கொஷினில் போய் ஷேட் பண்ணிடக்கூடாது. அடுத்து நீங்கள் போடுற எல்லா கொஸ்டினுமே வந்து ராங் ஆயிரும். புரியுதா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ வந்து இதை வந்து கவனமாக வந்து பார்த்து எழுதுங்க. ஆன்சர் என்னங்கிறத நாளைக்கு ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ 3 இயல்களுக்கான டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 4, 5, 6க்கான டெஸ்ட் வந்து நாளைக்கு இருக்கும். சரியா?
சரி, ஓகே. மித்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நைட் வந்து வந்துரும். ஸோ, இன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ, நைட் வந்து வரும். நீங்க காலையில வந்து எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற எதுவும் வந்து டீட்டெயிலா கேட்கணும் அப்படின்னா, என்னோட நம்பருக்கு பெர்சனல் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் குடுத்துருக்கேன். நம்ம சேனலோட மேல பயோல இருக்கும். ஸோ, அதிலிருந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்ன சந்தேகம்னாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரோல் நம்பர் வந்து உங்களுடைய பேர் வந்திருக்கான்னு பாருங்க. ரோல் நம்பர் லிஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணிட்டு உங்களுடைய நேம் வரல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தனியா வந்து நாங்க உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்றோம். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க் யூ.